சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சூ ஃப்ரம் சோ படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லேட் ரிவ்யூ தான். ஜூலை 25 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஓடிடில வந்திருக்கனால நான் அதில பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதனால இந்த ரிவ்யூ குடுக்குறேன். ரிவ்யூ தாண்டி என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான். ஏன் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஈகரா வெயிட் பண்றதுக்கு காரணமே வந்து ராஜ்பி ஷெட்டி அவர்கள் தான். அவர் வந்து இந்த படத்தில இருக்காரு, புரொடியூஸ் பண்ணியிருக்காரு, நடிக்கிறார் அப்படிங்கும்போதே அங்க ஒரு ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு நல்ல படமா இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு திருப்தியான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறது தான். இங்க நீங்க நினைக்கிற மாரி ஹைப் ஆயிட்டு போயிட்டு இந்த 1000 கோடி அந்த சமாச்சாரம் கிடையாது. ஒரு நல்ல படம் பார்க்கலாம். இவர் இருந்தா நல்ல படம் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான். சூ ஃப்ரம் சோ ஒரு கன்னட படம். ராஜ்பி ஷெட்டி இருக்காரு. இதெல்லாம் தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து புதுமுக நடிகர்கள், புதுமுக இயக்குனர், புதுமுக எடிட்டர், புதுமுக மியூசிக் டைரக்டர், ஒளிப்பதிவாளர் புதுசு. எல்லாருமே புதுசு தான். இவர் மட்டும் தான் அங்க ஒரு ஐகானா இருக்காரு. மத்த எல்லாத்தையுமே வந்து புதுமுகங்கள் போட்டு நடிகர்கள் எல்லாருமே வந்து நம்ம இங்க பார்க்குறோம்ல சின்ன திரை நடிகர்கள், சீரியல் ஆக்ட்ரஸ் அந்த மாரி அங்க கர்நாடகால இருக்கக்கூடிய சின்ன சின்ன நடிகர்கள் வச்சு எடுத்து வெற்றி கொடுத்த படம் தான் சூ ஃப்ரம் சோ. படத்தினுடைய கதைக்களம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதைக்களம் தான். ஒரு கிராமத்துல வசிக்கிற ஒரு இளைஞன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒரு சில்மிஷம் பண்ண ட்ரை பண்றான். அத வந்து கண்டுபிடிச்ச ஊர் மக்கள் கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம என் உடம்புல வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஏமாத்துறான். அந்த ஊர்ல வந்து ஆல்ரெடி ஒரு பேய் இருக்கு, பேய் ஊருக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிற நடமாடுற மாதிரி ஒரு மித் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பேய்ன்னு சொன்னோன்னா பயப்படாதவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஊர்ல கெத்தா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பயப்படுறாரு. அப்படிங்கும்போது இது வந்து என்னாச்சு? அந்த பையனுக்கு வந்து உண்மையிலேயே உடம்புல பேய் இருக்கா? இல்ல ஏன் அப்படி சொன்னா? அந்த பொண்ணுக்கும் பையனுக்கு என்ன லிங்க்? அப்படிங்கலாம் வந்து ராஜ்பி ஷெட்டி உள்ள வராரு. சாமியாரா உள்ள வந்து எப்படி இத சால்வ் பண்றாரு? இதை எல்லாத்தையுமே வந்து ஜாலியா கலகலப்பா சொன்ன படம் தான் இது. படத்தினுடைய ஒரு பாடல். நீங்க ரீல்ஸ், ட்ரெண்டிங்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. மாவனு மாவனு அப்படின்னு வந்திருக்கும். மாமாவ சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். இந்த இந்த பாடல் வந்து ஒரு முக்கியமான பாடலா பார்க்குறேன். ஒரு கேரக்டருடைய ஒரு மாமா வருவாரு. அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அவருக்கு ஒரு பிஜிஎம் சாங்கா, ஒரு டைட்டில் சாங் மாரி போட்டு, அத ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இதே நம்ம ஊர்ல வந்து இது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஹீரோவுக்கு ஒரு டைட்டில் சாங் இருக்கும். வில்லனுக்கு இப்போ ஒரு பிஜிஎம் வைக்கிறாங்க. அது பழகிருச்சு. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பிஜிஎம் மாரி போட்டு, அத ட்ரெண்ட் பண்ணி, அந்த பிஜிஎம் வரும்போதெல்லாம் நமக்கு புரிஞ்சிரும். ஓகே இவரு வராரு அப்படிங்கிற மாரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டருமே வந்து ஸ்டார்ட்டிங்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு சரகடிச்சு ரொம்ப மட்டையா இருக்கக்கூடிய ஆள். பின்னாடி ஃபியூச்சர்ல உதவி பண்ணுவாரு. அப்போ ஒரு கெத்தா காட்டுவாங்க. இந்த மாரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் படத்த வந்து தூக்கி கொண்டு போகுது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் படத்த எலிவேட் பண்ணுது. படத்தினுடைய லீடு ரவி அண்ணா அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. பார்க்க நம்ம ஜோஜு ஜார்ஜ் மாரி இருப்பாரு. நல்லா ஆள் நல்லா வெயிட்டா, கெத்தா இருப்பாரு. படம் முழுக்க கெத்தா வருவாரு. ஹீரோ வந்து அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். இவர என்னைக்காவது அடிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து பேய் மூலியமா வந்து இவன் கிரியேட் பண்ணி அடிச்சிருவான். அந்த சீன்லாம் கெத்தா இருக்க மனுஷன் அப்படியே இந்த காமெடிக்குள்ள போயிருவாங்க. அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே சீரியஸா தான் படத்துல நடந்துட்டு இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியா ஒரு ஒரு விஷயமா இருக்கும். இதில நம்ம எங்க பார்த்தோம்னா 90ஸ் தமிழ் சினிமால வந்து இதெல்லாம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கமலஹாசன் அவருடைய மைக்கேல் மதன காமராஜன் படத்துல பார்க்கலாம். இப்போ 2000 ஏர்லி 2000 வந்துட்டோம்னா, பம்மல் கே சம்பந்தம் படத்துல பார்க்கலாம். அவங்க சீரியஸா தான் இருப்பாங்க. நமக்கு ஜாலியா இருக்கும். இந்த மாரி படங்கள் இப்ப தற்போது தமிழ் சினிமால வரதில்ல. கன்னட சினிமாலும், மலையாள இண்டஸ்ட்ரியிலும் வந்து அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். நம்ம ஊர்ல லவ் டுடே படம் வந்துச்சு. ரூ. 5 கோடி பட்ஜெட்ல ரூ. 100 கோடி கலெக்ஷன். அவங்க ஊரு லவ் டுடே தான் இந்த படம். ரூ. 5 கோடி பட்ஜெட்ல ரூ. 125 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. படத்துல வந்து நீங்க கிராஃப்ட் வைஸா பார்த்தீங்க, சவுண்ட் எப்படி இருக்கு அந்த மாரிலாம் வந்து நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் போட்டு படத்த வந்து உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த டெக்னிக்கல் வைஸ் நம்ம பார்க்கறத விட்டுட்டு, படம் ஜாலியா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள்னா, கண்டிப்பா இந்த படம் வந்து பாருங்க. ஜியோ பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்து இந்த படம் இருக்கு. எல்லாமே முடிச்சு ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் போட்டாங்க. இந்த சம்பவம் எல்லாமே ஒரு ஊர்ல வந்து நடந்திருக்கு. ஒரு பெண் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளோட அம்மா வந்து இன்னொருத்தனோட உடம்புல வந்து உள்ள வந்து அந்த பெண்ண வந்து காப்பாத்துறாங்க. இதுதான் படத்தினுடைய ஒரு கோர் பாயிண்ட். இத வந்து உண்மையிலே நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எவ்வளவு ட்ரூத் அப்படின்னு நமக்கு தெரியல. ஜாலியா இந்த வீக்கெண்ட் ஒரு படம் பார்க்கணும். லாங்குவேஜ் வந்து பேரியர் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சூ ஃப்ரம் சோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே இருக்கு. மெயினா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சொல்றது என்னன்னா, தமிழ்ல பார்க்காம கொஞ்சம் கன்னடால பாருங்க. அது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்லா படம் பார்த்து ஒரு திருப்தி வந்து கொடுக்கும். தொடர்ந்து மூவி ரிவ்யூக்கள் வரும். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.